அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற இந்த தகவலின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகையும் இந்த உலக மனிதர்களை விட்டும் பெறுகின்ற ஒரு நாளுக்கு முன்பாக தர்மம் செய்தார்கள், அடிமைகளை விடுதலையிட்டார்கள் என்ற தகவலை பரிமாறிக்கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகின்ற இந்த கடைசி நாள், இறுதி நாள், திங்கட்கிழமை ஃபஜ்ர் நேர தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொழுக வைத்து கொண்டிருக்க திரைச்சிலையை அகற்றி தொழுக வைக்கப்படுகின்ற இடத்தை நோக்கினார்கள். புன்முறுவலுடன் சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகல முயல்கின்ற பொழுது மக்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை நினைத்து கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட, உங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி திரைச்சிலையை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு அடுத்து மற்றொரு தொழுகைக்கு இந்த உலகத்தில் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான ஒரு செய்தியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அன்றைய தினம் திங்கட்கிழமை முற்பகல் அழைத்து முதலில் ஒரு செய்தியை பேசினார்கள். மீண்டும் அடுத்து ஒரு செய்தியை பேசினார்கள். முதல் செய்திக்கு அழுதார்கள், இரண்டாவது செய்திக்கு கொஞ்சம் மகிழ்ந்தார்கள். காரணம் கேட்டபொழுது முதல் செய்தி, இந்த நோயிலேயே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது செய்தி, இந்த உலகத்தை விட்டு அடுத்து என்னிடத்தில் சந்திக்க இருப்பது நீதான் என்று சொன்னார்கள். அதை நினைத்து நான் மகிழ்ந்தேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து முத்தமிட்டு அவர்களை நல்லவிதமாக பார்த்து கொள்ளுமாறு தன் மகளிடம் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம், ஆயிஷாவே, ஹைபர் போரின் போது யூத பெண்மணியை கொடுத்த உணவில் கலக்கப்பட்ட விஷம், அதனுடைய வலியை நான் உணர்கிறேன், அது என்னை மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்கினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறினார்கள். மரணத்திற்கு பல மயக்கங்கள் உள்ளன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விரலை உயர்த்தி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நன்மனோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 11 ரபீல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயதும் 4 நாட்களும் ஆகியிருக்கின்ற அந்த சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அழைத்த இறைவனுக்கு பதிலளித்து விட்டீர்களே, தங்களுடைய இருப்பிடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆகிவிட்டதே, ஜிப்ரீலுக்கு தங்களுடைய மரணச் செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டுமே என்று வருத்தத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை சந்திக்க தூர் சீனா சென்றதை போன்று எங்களுடைய நபி அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் அவருடைய தலையை எடுத்து விடுவேன் என்று மிக துடுக்காக பேசி கொண்டிருந்தார்கள். உண்மை நிலையை உணர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்தி கேட்டு வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு விட்டு, நாயகமே, தங்களுக்கு 2 மரணம் கிடையாது என்று சொல்லிவிட்டு மக்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற இடத்துக்கு வந்து உபதேசம் செய்தார்கள். நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணமடையக்கூடியவர்கள், அல்லாஹு தான் நிரந்தரமானவன், அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கின்ற உண்மை செய்தியை மக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். திங்கட்கிழமை கழிந்தது. செவ்வாய்க்கிழமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய இல்லத்திலேயே தனித்தனியாக குடும்பம் சகிதமாக அன்சாரிகள், முஹாஜிரீன்கள் என்று முதன்மையாக முஹாஜிரீன்களும் அடுத்த அன்சாரிகளுமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுதார்கள். புதன்கிழமை
நடுநிசி நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். வபிஹக்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய உணர்வுகளை மனதில் இருத்தி அதன் பிரகாரம் வாழ்கின்ற பாக்கியத்தையும், எவைகளெல்லாம் கேட்டோமோ, எவைகளையெல்லாம் நாம் பேசினோமோ, அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்குரியவர்களாகவும் நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றர இருக்கின்ற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.